வணக்கம். 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியின் மோடி ஆட்சியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு சார். நான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். பீட் கவுண்டரிங் சைனாஸ் அக்ரெஷன், பீட் சைனா அது பாகிஸ்தானை போய் அங்கே நேராக போய் அட்டாக் பண்ணது, இந்த டெரரிஸ்ட் அட்டாக்லாம் கம்மியாக இருக்கு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எஃபர்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் he has done lot of inclusive governmentனா மோடி கவர்மெண்ட் தான். இட் ஹஸ் given lot of இது attention to people and politics ரொம்ப கம்மியாக கவர்னன்ஸ் மேக்ஸிமம் எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருக்காரு. நீங்க இந்திய அளவுலயும் அகில உலக அளவுலயும் மோடிஜியை பத்தி சொல்றீங்க. தமிழகத்துக்கு மோடிஜியோடைய பங்களிப்பு பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவர் வந்து தமிழ் as a இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் அதை வந்து இது பண்றதுக்காக வாரணாசியில போய் அவர் ஒரு இதை கிரியேட் பண்ணி அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் ராமர் வந்து ரங்கநாதரை ஆராதனை பண்ண பெருமாள்னு சொல்லி இங்க ஸ்ரீரங்கத்துக்கும் பிரதானம் கொடுத்தது மோடிஜினாலதான். வேற யாருமே எந்த நோ பிரைம் மினிஸ்டர் ஹஸ் எவர் கம் டு ஸ்ரீரங்கம். மோடிஜி ஹஸ் பீன் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன் பவர். ஹி ஹஸ் கம் டு ஸ்ரீரங்கம் to validate the benefit. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சார், truly hats off to him. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. கார்பரேட் லைஃப்ல அவர் ஐஏஎம் இதுல முடிச்சிருக்காரு, எம்பிஏ முடிச்சிருக்காரு. he could have gone to places to make lots of money. அவரோட கோல் வந்து கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல இறங்கி மக்களுக்கு பணி செய்யணும்னு சொல்லி அவர் வந்து கரப்ஷன் முதல்ல ஒழிக்கணும், குட் கவர்னன்ஸ் கொண்டு வரணும். அதுக்காக எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவர் கண்டுக்க போறது இல்ல. he is doing a phenomenal job and I truly want to contribute and make him. நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சென்ட்ரல்ல வந்து இது மோடிஜி. and I want Tamil Nadu also to vote in the majority for BJP. எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? தாமரை சின்னம். ப்ளீஸ் எல்லாரும் vote பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.